ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 33ல இண்டிகேஷன்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ். சரியா? அப்ப பீட்டா பிளாக்கர்ஸ்ங்கிற விஷயம் நிறைய இடத்த நீங்க படிச்சிருப்பீங்க. மெயினா ஹைப்பர்டென்சிவ் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிசின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, ஒரு ஒரு 1 minute தாரன், சும்மா ட்ரை ஒன்று கொடுங்க இதுக்கு. ஓகே, அப்ப பாப்போம். நீங்க ட்ரை பண்ணிருந்தா பாருங்க. பீட்டா பிளாக்கர்ஸ், அதாவது பீட்டா பிளாக்கர்ஸ் என்று சொல்றது வந்து பீட்டா ரிசப்டர். சரியா? இந்த பீட்டா ரிசப்டர் என்று சொல்றது வந்து ஒரு எட்ரினோஸ் ரிசப்டர். பீட்டா மாதிரி அல்பாவும் இருக்கு. பீட்டா அல்பா ரிசப்டர் இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். அல்பா பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து இப்ப ஹார்ட்ல இருக்கும், லிவர்ல இருக்கும், பென்க்ரீஸ்ல இருக்கும். சரியா? அடுத்தது வந்து புரோங்கைல் இருக்கும், சுவாச பையில இப்படி எல்லா இடத்தையும் இருக்கக்கூடிய என்ன ஒரு அட்ரினோஸ் ரிசப்டர்ஸ். சரியா? இப்ப அல்பாவை பத்தி பேச வரல, பீட்டா. இப்ப நீங்க பீட்டா பிளாக்கர்ஸ் அஸ்மாவிலையும் படிச்சிருப்பீங்க, ஹைப்பர் டென்ஷன்லயும் படிச்சிருப்பீங்க. அப்ப நான் அந்த விஷயங்களை நான் மிச்சம் டீப்பா செல்ல வரல, நார்மலா சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு தேவைப்பட்டதை மட்டும் சொல்லிட்டு போறேன். இப்ப பீட்டா ரிசப்டர்ல போய் ஒரு ட்ரக் வந்து எகோனிஸ்டாகவும் ஒர்க் பண்ணிலும், அடுத்தது என்டகோனிஸ்டாகவும் ஒர்க் பண்ணிலும். சரியா? இப்ப பிளோக்கோஸ் என்று சொல்லக்கொள்ள அது வந்து என்னவா ஒர்க் பண்ணுமெண்டா என்டகோனிஸ்டாக ஒர்க் பண்ணும். பிளோக்கோஸ் எகோனிஸ்டா ஒர்க் பண்ணினா இப்ப பீட்டா ரிசப்டர் ஒன்று இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஹார்ட் ரேட்டை வந்து இப்ப பீட்டா எகோனிஸ்ட் ஒன்று போய் ஹார்ட்ல இருக்கிற ஹார்ட்ல ஒரு பீட்டா ரிசப்டர் இருக்கு. சரியா? இதுல போய் ஒரு பீட்டா எகோனிஸ்ட் ஒன்று போய் எக்டாகிட்டன்னு சொன்னா ஹார்ட் ரேட் வந்து ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணும், ஹார்ட் ரேட் கூடும். சரியா? இதே போய் பீட்டா பிளாக்கர் எண்டகோனிஸ்ட் போய் இதாகிச்சேன்னு சொன்னா ஹார்ட் ரேட்டை வந்து குறைக்கும், ஹார்ட்டை பிளாக் பண்ணும், ஹார்ட் ஒர்க் பண்ணும். இதான் இதுல பேசிக் விஷயம். எகோனிஸ்ட் எண்டகோனிஸ்ட், அப்ப அதுல வச்சுதான் இந்த பிளாக்கர்ஸ்ங்கிற விஷயம் வருது. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த பீட்டா பிளாக்கர்ஸ்ங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரக் குரூப்.
இப்ப பீட்டா பிளாக்கர்ஸ் என்று சொல்லக்கொள்ள நீங்க குறிப்பா வந்து ஒரு இதுல மட்டும் படிக்க மாட்டீங்க. சரியா? இதுல இப்ப ஹைப்பர் டென்ஷன் மட்டும், ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் மெடிசின்ஸ்ல மட்டும்தான் பீட்டா பிளாக்கர்ஸ் வருமான்னு கேட்டா இல்ல. அஸ்மாவுல மட்டும்தான் வருமான்னு கேட்டா இல்ல. சரியா? என்ன அதையும் தாண்டி இப்ப பீட்டா பிளாக்கர்ஸ் என்னென்னத்துக்கு யூஸ் பண்றங்கிற விஷயத்த பார்ப்போம். இப்ப எங்க இருக்கு பீட்டா ரிசப்டர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ் போய் எங்க எங்க ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, இப்ப பீட்டா 1 என்று சொல்ற ரிசப்டர் வந்து ஹார்ட்ல இருக்கு. சரி, அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் தேவைப்படும் எப்படியுமே. அடுத்தது பீட்டா 2 ரிசப்டர் வந்து ப்ரோங்கைல. அப்ப நாங்க எப்படி ஞாபகம் வச்சுட்டா, பண்ணங்க கூட ஹார்ட் ஒன்று தானே இருக்கும். அப்ப ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி இப்ப ப்ரோங்காய் வந்து 2 இருக்கும். அப்ப பீட்டா 2 ரிசப்டர் வந்து இதுல. அடுத்தது லிவர்ல இருக்கும். அடுத்தது பென்கிரியஸ்ல இருக்கும். சரியா? வேற என்னத்துல இருக்க போகுது? அடுத்தது ஐஸ்ல இருக்கும். அடுத்தது ஃபீமேல் யூட்டரஸ்ல இருக்கும். சரியா? ஐஸ்லயும் இருக்கும், ஃபீமேல்ல இருக்கிற யூட்டரஸ் அதாவது கருப்பையில இருக்கும். சரியா? அப்ப இவ்வளவுலயும் இருக்க போகுது என்ன? பீட்டா ரிசப்டர். அப்ப இது எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி இப்ப ஐயோட சம்பந்தப்பட்ட ட்ரக்ஸ் வரக்குள்ள பீட்டா பிளாக்கர்ஸ் வரும். லிவர்ல சம்பந்தப்படுற விஷயம் படிக்க கூட அதுல பீட்டா பிளாக்கர்ஸ். அடுத்தது அஸ்மா, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட்டோட சம்பந்தப்பட்டது. சரியா? அப்ப இது எல்லாத்துலயும் இந்த பீட்டா ரிசப்டர்ஸ் வந்து சம்பந்தப்பட போகுது. அப்ப இது என்ன செய்யும்? இது என்னென்ன இதுகளுக்கு இந்த பீட்டா ரிசப்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும், என்னென்ன விஷயங்களுக்கு நாம இதை யூஸ் பண்றது, இதுல இண்டிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னா, கிளினிக்கல் யூசஸ் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ் பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன். சரியா? ப்ரெஷர் கூடினா, இப்ப ப்ரெஷர் கூடுது அப்படின்னு சொன்னா எப்படி கூடுது ப்ரெஷர்? பிளட் வெசல்ஸ் வந்து கான்ஸ்ட்ரிக்ட் ஆகிறதால. சரியா? அப்ப பிளட் ப்ரெஷரை குறைக்கணும்டா என்ன செய்யணும்? பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறத என்ன செய்யணும்? குறைக்கணும், டயலேட் பண்ண. அப்ப அந்த விஷயத்தை தான் இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் ஹைப்பர் டென்ஷன்ல செய்யும். சரியா? அடுத்து அஞ்சைனா பெக்டோரிஸ். அடுத்தது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், என்ன ஹார்ட் அட்டாக்ல. அடுத்தது எரித்மியாஸ், ஹார்ட் ஃபெயிலியர், குளுக்கோமா, ட்ரெமர், என்சைட்டி, தைரோடாக்சிசிட்டி. அடுத்தது லாஸ்டா மிக்ரைன ப்ரோஃபிலக்சிஸ் பண்ற ப்ரோசஸ்லயும் வந்து இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். சரியா? ஓகே. அப்ப ஒரு 2 மினிட் இருங்க. அதான் செல்லுது, முடியட்டும். 1 மினிட்.
ஓகே, அப்ப பாப்போம். கிளினிக்கல் யூஸ் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ் என்று எடுத்துக்கொண்டோம்டா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைப்பர் டென்ஷன்ல யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப ஹைப்பர் டென்ஷன்ல ஏன் பிளட் பிரஷர் கூடுதுன்னு சொன்னா ஹார்ட் ரேட் கூடுது, அதால பிளட் பிரஷர் கூடுது. அதோட பிளட் வெசல்ஸ் இருக்குதானே அது வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறது கூட, அதால பிளட் பிரஷர் கூடுது. சரியா? அப்ப அந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் போய் என்ன செய்யுது, பிளட் வெசல்ஸ்ல போய் பிளட் வெசல்ல இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிற தன்மையை குறைச்சு டைலேட் பண்ணும், அதால பிளட் பிரஷர் குறையும், ஹார்ட் ரேட்டை குறைக்கும். இதெல்லாம் நீங்க ஆன்டி ஹைப்பர் டென்ஷன்ல வடிவா படிச்சிருப்பீங்க, தியரிலையும் சரி, இப்ப யூனிட் வைஸ் இதுலயும் பாஸ் பேப்பர் செஞ்சதுலயும் வடிவா படிச்சிருப்பீங்க. தேவைண்ட அந்த விஷயங்களை பாத்துக்கோங்க. அப்ப ஹைப்பர் டென்ஷன்ல வந்து இது யூஸ் பண்ணுவோம் உண்டு. அப்ப அடுத்தது வந்து அஞ்சைனா. சரியா? அப்ப சி கூற்ற பாருங்க, இண்டிகேஷன்ஸ் ஆஃப் த பீட்டா பிளாக்கர்ஸ்ல சி அஞ்சைனா வந்து ட்ரூ வந்து வரும். அடுத்தது ஹார்ட் ஃபெயிலியர். சரியா? ஹார்ட் ஃபெயிலியர்ல யூஸ் பண்ணுவோம். அடுத்தது தைரோடாக்சிகோசிஸ். தைரோடாக்சிகோசிஸ்ல வந்து என்னத்துக்காக யூஸ் பண்ணுவோம்? சாரி, இதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நான் ஏபிக்கு வரேன். அடுத்தது ஸ்டேபிள் ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியருக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ப்ரோஃபிலாக்சிஸ் ஆஃப் மிக்ரைன். இவ்வளவு வந்து யூஸ் பண்ணும். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம், ப்ரோங்கியல் அஸ்மாவுல வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோமா? எப்படி படிச்சீங்க? அஸ்மாவுல வந்து அஸ்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்கலாமா? என்ன படிச்சீங்க அஸ்மாவுல பீட்டா பிளாக்கர்ஸ பத்தி? கொடுக்க இயலாது. சரியா? நீங்க என்ன படிச்சீங்கன்னு தெரியாது. பட் அஸ்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து இப்ப கிளினிக்லயும் வந்து சில பேஷண்ட்டுக்கு பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து இப்ப ப்ரொப்பனலோல், பிசப்ரலோல், இதெல்லாம் லோல் அண்ட் முடிகிறது எல்லாம் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ். சரியா? அப்ப இந்த டேப்லெட் வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு, பிபி பிரஷருக்கு கொடுப்போம். இப்போ ஒரு பேஷண்ட் ஒன்று வருது, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிசப்ரலோல் எழுதிருக்கு. சரியா? ஆஹ் அதோட என்ன எழுதிருக்கு? சல்பியூட்டமோல் எம்டிஐ மீட்டர் டோஸ் இன்ஹேலர் எழுதிருக்கு 200 mcg என்று சொல்லி. சரியா? அப்ப அதோட நிறைய இது போகுது, பிசிஎம் போகுது, அதோட வேற வேற இப்ப டயபெட்டிஸ் மெட்ஃபோமின் போகும், அப்படி ஒவ்வொரு ட்ரக்ஸா போகுது. சரியா? என்ன விஷயம் என்றா, இப்ப இந்த பிசப்ரலோலையும் இந்த சல்பியூட்டமோல் எம்டிஐயும் பார்த்த உடனே உங்களுக்கு பேஷண்ட் நிலவரம் விளங்கிட்டு, இது ஒரு பிரஷர் இருக்கிற பேஷண்ட், அதோட அஸ்மா பேஷண்ட். சரியா? அப்ப அஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கல அஸ்மா பேஷண்ட் சொல்லி, இந்த சல்பியூட்டமோல் எம்டிங்கிற இந்த இன்ஹேலரை வச்சுதான் இது அஸ்மா பேஷண்ட் கண்டுபிடிக்கீங்க. அப்ப நீங்க யோசிக்கீங்க, அஸ்மா பேஷண்டோட இப்ப பிசப்ரலோல், பிபிக்கு பிசப்ரலோல் போகுது, பிபிக்கு நிறைய ட்ரக்ஸ், குரூப் ஆஃப் ட்ரக் இருக்கு. சரியா? அதுல ஒரு வகை ட்ரக் தான் வந்து பிசப்ரலோல், அதாவது பீட்டா பிளாக்கர்ஸ். அப்ப நீங்க யோசிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் அஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து குடுக்கல, அது கண்ட்ரா இண்டிகேஷன். இந்த விஷயம் மண்டையில இருந்தா டக்குன்னு என்ன செய்வீங்க? ஓகே, இது வந்து ரெண்டும் ஒன்று கொண்டு முரண்பாடான ட்ரக்ஸ். அப்ப பிசப்ரலோல் இந்த ஒரு பீட்டா பிளாக்கரை யூஸ் பண்றதால இவருக்கு அஸ்மா இன்னும் வேர்ஸ் ஆகும், இன்னும் என்ன வேற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்படின்றதுக்காக என்ன செய்யறோம், நீங்க இந்த பேஷண்ட டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி இவருக்கு வேற ஒரு ப்ரெஷருக்கு வேற குரூப் ஆஃப் ட்ரக் இது வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்றீங்க, இந்த எரரை வந்து நீங்க கண்டுபிடிச்சு அனுப்பணும். அதே மாதிரி கம்யூனிட்டி பார்மசில நீங்க ஒர்க் பண்ற டைமும் இப்படியே எரர்ஸ் வரலாம். அதுக்காக தான் இந்த விஷயங்களை படிக்கிறது. சரியா? இப்படி விஷயங்கள் இப்ப நார்மலா பார்மசிஸ்ட்ங்கிற விஷயம் வந்து எல்லாரும் நினைச்சிட்டு பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு ட்ரக்ஸ் எழுதிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அதை செய்யறதுக்கு பார்மசிஸ்ட் படிச்சு இந்த பார்மகாலஜி எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஏன் படிக்கணும்னு சொன்னா, இப்ப பிரிஸ்கிரிப்ஷன்ல வார எரர்ஸ யாரு கண்டுபிடிக்கிற இந்த நாலேஜ் இருந்தா தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அடுத்த
பிழையை கண்டுபிடிப்பாங்க. டாக்டர்ஸ்ல பிழையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு படிச்சிருந்தா தான் அவங்களோட பிழையை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்டே திருத்தலும். சரியா? இன்றைக்கு ஒரு பேஷண்ட் வந்துச்சு, பேஷண்ட்டுக்கு நார்மலா கோல்டு காஃப் அப்படித்தான் டயக்னோசிஸ் ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. ஆனா பிரிஸ்கிரிப்ஷன்ல மெட்ஃபார்மின் போட்டிருக்கு. சரியா? அப்ப இத பார்க்காம இப்ப நீங்க சொல்ல மாதிரி நம்ம எல்லாரும் சொல்ல மாதிரி பார்மசிஸ்ட வேலை என்ன, ஒரு பார்மசிஸ்டண்டா நார்மலா என்ன மருந்து டாக்டர்ஸ் போட்டிக்காங்களோ அதை டக்குண்டு பார்த்துட்டு இப்ப என்ன செய்வாங்க நார்மலா ஒரு இப்ப ஏ லெவல் செஞ்சையோ இல்லாட்டி எந்த பார்மசியை பத்தி எந்த நாலேஜும் இல்லாத ஒருத்தர் என்ன செய்வாங்க, டாக்டர்ஸ் எழுதிக்காங்க தானே நாம கொடுப்போம் மெட்ஃபார்மினையும் சேர்த்து கொடுப்பாங்க. சரியா? இது ஒரு இன்சிடென்ட். இப்படி எத்தனையோ இன்சிடென்ட் நாங்களோட ஒர்க் லைஃப்ல நாங்க பார்த்துட்டோம். அதாலதான் நாங்க சொல்ற விஷயம் சரியா படிச்சு அந்த விஷயங்களை அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப எதுவும் தெரியாது. இப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இந்த பார்மகாலஜி படிக்காம பார்மசிஸ்ட் ஆகி இல்லாட்டி பார்மசி அசிஸ்டன்ட் அப்படி நிறைய கோர்சஸ் இருக்கு என்ன பார்மசில நிக்கிற மாதிரி. இப்ப சரியா படிக்காம போய் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து கொடுக்குற ஒரு ஆளா இருந்தா அந்த மெட்ஃபார்மினை கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி ஒரு பேஷண்ட்டுக்கு இப்ப ஃப்ளூக்ளாக்சஸ்லின்ங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் கொண்டு வருது. அந்த பேஷண்டோட வயசு வந்து 8. சரியா? எஸ்டர்டே நடந்த ஒரு சம்பவம். 8 வயசு பிள்ளை ஒன்றுக்கோ ஃப்ளூக்ளாக்சஸ்லின்ங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் கொண்டு வருது. எழுதிக்கிற ஸ்ட்ரென்த் வந்து 500 மில்லிகிராம் QDS. சரியா? அப்ப இந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாமா இல்லையாங்கிற விஷயம் பார்மசிஸ்ட் படிச்சு பார்மகாலஜி படிச்சு போன ஒருத்தருக்கு தான் தெரியும். இது பிழையானது, இதை நாம திருத்தணும். நார்மலா எந்த ஒரு நாலேஜும் இல்லாம போய் பார்மசியில பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து மருந்த கொடுக்குற ஒருத்தருக்கு அது தெரியாது. எழுதுற அளவு டாக்டர்ஸ் எழுதிருக்காங்க, வயசு இறுக்கி கொடுத்துட்டு வேலையை பார்ப்போம் கொடுத்துட்டா அதுக்கு பிறகு வர பின் விளைவுகள் யாரு பொறுப்பேற்கிறேன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியாது. சரியா? எப்படி இந்த ஸ்ரீலங்கன் சிஸ்டத்துல ஒரு பார்மசியில பார்மசிஸ்ட் இல்லாம டிஸ்பென்சிங் நிறைய இடத்த நடக்குது. நிறைய இப்ப ஹாஸ்பிட்டல் வைஸ் நாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி திருத்தி எடுக்கும். ஆனா கம்யூனிட்டி பார்மசியில என்ன நடக்குதுன்ட்டு எனக்கு தெரியாது, உண்மைக்கும் தெரியாது. நான் அதை பத்தி எந்த நாலேஜும் இல்லை. ஆனா நிறைய இடத்த நிறைய எரர்ஸ், பிரிஸ்கிரிப்ஷன் எரர்ஸ். இப்ப நாங்க ஒரு நாளையிலேயே 4-5 இடத்த எரர்ஸ் இருக்கு. அப்ப நான் நேற்று என்ன செஞ்சேன், ஃப்ளூக்ளாக்ஸ்லின் 500 மில்லிகிராம் போகாது 8 வயசு பிள்ளைக்கு, 250 தான் போகும். அப்ப டக்குன்னு என்ன செய்ய டாக்டர்ஸ்ட போய் இதை திருத்த அவங்க திருத்தி 250 போட்டு அனுப்புறாங்க. அப்ப சொரியும் கேட்காங்க, சாரி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. அடுத்த இன்றைக்கு வந்த மெட்ஃபார்மின் வந்த பேஷண்ட்டுக்கும் மெட்ஃபார்மின் இல்ல மெஃபனமிக் ஆசிட் ஒரு பெயின் கில்லர் எழுத வேண்டிய இடத்த மெட்ஃபார்மின் தவறுதல எழுப்பட்டிக்கு. அப்ப இப்படிப்பட்ட தவறுகள் இப்படி அது தெரியாம அந்த மெட்ஃபார்மின் கொடுத்திருக்க என்ன நடந்திருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் இல்ல, சுகர் இல்ல, FBS ஓகே. அப்ப மெட்ஃபார்மின் அதை தாண்டி சில பீகோஸ் அடுத்தது வெயிட் லாஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப டயபெட்டிஸ் மட்டுமே இல்ல, அதை தாண்டி சில விஷயங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அப்படி கண்டிஷன் இருக்காண்டா அந்த பேஷண்ட்க்கு அதுவும் இல்லை. நார்மலா ஒரு ஹெல்த்தியான பேஷண்ட் ஒரு கோல்டு காஃபோட என்ன மருந்தெடுக்க வந்து பேஷண்ட் ஒன்றுக்கு மெட்ஃபார்மின் எழுதிருக்கேன்னு சொன்னா இதை பார்க்காம நீங்க மெட்ஃபார்மினை தூக்கி கொடுத்துட்டே இல்லைண்டா அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் சுகர் குறைஞ்சி என்னையாலும் அதுல ஏதும் சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு வந்து நாம நம்மட கையால கொடுத்த மருந்தும் நாமல் இல்லை. ஏன் டாக்டர்ஸ மட்டும் பிழை செல்ல. இப்ப ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா டாக்டர்ஸ மட்டும் பிழை செல்ல, அது நம்மளும் தான் பொறுப்பு. ஒரு சைக்கிள் மாதிரி எல்லாரும் பொறுப்பேற்று கடைசியா ஒரு சரியான விஷயத்த பேஷண்ட்டு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. சரியா? அப்ப இந்த பிசப்ரலோல்ங்கிற விஷயம் வந்து ஒரு பீட்டா பிளாக்கர். அப்ப இந்த பேஷண்ட் ஆஸ்மா பேஷண்ட், பம்ப் ஆவிக்கிற பேஷண்ட், இன்ஹேலர். அப்ப 2 இதையும் வந்து கொடுக்க போல ஆஸ்மா இன்னும் பேர்ஸ் ஆகுங்கிறதால என்ன செய்ய இயலாது, கொடுக்க இயலாது. அதால டாக்டர்ஸ் கிட்ட நீங்க சொல்லி பிசப்ரலோல் பீட்டா பிளாக்கர் இல்லாம வேற ஒரு ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் கிளாஸ்ல ஏதாவது ஒன்று பிரிஸ்கிரைப் பண்ண செல்லும். சரியா? இப்படி நிறைய நான் பிரிஸ்கிரிப்ஷன் எரர்ஸ் செல்ல போனா கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டி வரும். அவ்வளவு பிரிஸ்கிரிப்ஷன் எரர்ஸ் இந்த லைஃப்ல நான் இப்ப இந்த பார்மசி இதுக்கு வந்து 2 இயர்ஸுக்கு மேல ஆகுது, 3 இயர்ஸ் கிட்ட போகுது. அவ்வளவு இயர்ஸ்லயும் கண்டிருக்கேன். சரியா? அதால நிச்சயம் கவனமா இருந்துக்கோங்க. ப்ரோங்கியல் அஸ்மாக்கு வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் கண்ட்ரா இண்டிகேஷன். சரியா? அடுத்தது தைரோடாக்சிகோசிஸ் என்கிற விஷயத்துக்கு வந்து
பீட்டா பிளாக்கர்ஸ் ஏன் பாவிக்கிறேன்னா தைரோடாக்சிகோசிஸ்ங்கிறது தைரோக்சின் கூடின ஒரு நிலைமை பொடியில. அப்ப தைரோக்சின் கூடின என்ன நடக்கும் பொடியில வந்து தைரோக்சின் இது வந்து ஹார்ட் ரேட்டை கூட்டுறது என்ன நம்மட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல வந்து ஃபாஸ்டா வேலை செய்யற இப்ப தைரோக்சின் கூடிச்சுன்னா என்ன நடக்குமோ எல்லாம் வந்து நடக்கும் தைரோடாக்சிகோசிஸ்ல. அப்ப அந்த தைராய்டு கூடத்தால வர பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் பாவிக்கலாம். இப்ப நான் தைரோக்சின் படிப்பிக்க கூட இந்த விஷயம் வந்திருக்கு, பீட்டா பிளாக்கர்ஸ்ங்கிற கதை வந்திருக்கு சரியா. அப்ப ஏன் தைரோடாக்சிகோசிஸ்ல வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் பாவிக்கின்றா டு ரிடியூஸ் effects of தைரோக்சின் ஹார்மோன், எக்ஸஸ் தைரோக்சின் ஹார்மோன் என்று வரும் சரியா. அப்ப இந்த விஷயங்களுக்காக வேண்டி நாம பீட்டா பிளாக்கர்ஸ் பாவிச்சு கொள்றோம். இதை தாண்டி நிறைய விஷயம் நீங்க ஒவ்வொரு இதுலயும் ப்ரோங்கியல் அஸ்மா, அடுத்தது ஹைப்பர் டென்ஷன்ல பீட்டா பிளாக்கர்ஸ பத்தி படிச்சிருப்பீங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின் உண்டு, உண்மைக்கும் எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்திருக்கிறது, இண்டிகேஷன்ஸை வச்சு வந்திருக்கு. ஓகே, அப்ப அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 34 சாரி 34 ஓஆர்எஸ் பத்தி வந்திருக்கு. நீங்க சின்ன செஞ்சிருப்பாங்க ஓஆர்எஸ், நம்ம சும்மா நார்மலா பார்த்துட்டு போவோம். செஞ்ச கொஸ்டின்ஸ் தான், கொஞ்சம் ஒரு 1 minute டைம் தாரேன், ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே, அப்ப பாப்போம். இப்ப நார்மலா ஓஆர்எஸ் பத்தி சில விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓஆர்எஸ் வந்து ஒரு ரீஹைட்ரேஷன் என்ன சோல்ட், ஓரல் ரீஹைட்ரேஷன் சோல்ட். இப்ப ரீஹைட்ரேஷன் வந்து ஓரலாம் செய்யலும் ஐவியாலையும் செய்யலும். இன்ஃபியூஷன் சேலைன் வந்து ஐவி இன்ஃபியூஷன். இப்ப சில பேஷண்ட்டுக்கு டயரியா வாமிட்டிங் அப்படி கண்டினியூஸா போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு வேர்ஸான ஒரு கண்டிஷனுக்கு போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இப்ப ஓஆர்எஸ் தான். இப்ப நீங்க நார்மலா ஒரு டயரியா வாமிட்டிங் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஓபிடில வந்து ஓஆர்எஸ் தான் தருவாங்க. சரியா? ஓரல் தான் பெஸ்ட் தருவாங்க. அது இந்த ஓரலையும் தாண்டி உங்களுக்கு அப்படியே டயரியா போயிட்டு இருந்துச்சுன்னா இல்லாட்டி வாமிட்டிங் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு யூஸ் பண்றது வந்து ஐவி அடிக்கும். சரியா? என்ன சேலைன் வந்து போடுவாங்க ஐவியில. அப்ப ஓஆர்எஸ்ங்கிறது ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட். ஓகே, எனி ஐடியா? இப்போ நீங்க படிச்சதை வச்சு சொல்லுங்க. ஓஆர்எஸ் எப்படி யூஸ் பண்றோம்? யாரும் யூஸ் பண்ணிக்கல, ஜீவனி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. எனி மெத்தட்ஸ், ஐடியாஸ் எப்படி பாவிக்கிறது? பாவிச்சது இல்லையா ஓஆர்எஸ் யாரும்? ஓஆர்எஸ் எத்தனை நாளைக்குள்ள பாவிச்சு முடிக்கணும்? எந்த ஐடியாவும் இல்லாம இருக்கீங்களே ஓஆர்எஸ் பத்தி. பாவிச்சது இல்லையா இல்லாட்டி கேள்விப்பட்ட இல்லையா இல்ல படிக்கலையா? 24 hours யூஸ் பண்ணிடு. எஸ், 24 hours யூஸ் பண்ணணும். எப்படி அத கரைக்கிற அந்த மெத்தட் தெரியுமா? இந்த ஓஆர்எஸ் வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். அது எப்படி கரைப்போம்? சுட வச்சு ஆற வச்சு தண்ணி எடுத்து 1 லிட்டர். நார்மலா நான் கவர்மெண்ட்ல கிடைக்கிறத சொல்றேன். எனக்கு கம்யூனிட்டி பார்மசில என்னன்னு தெரியா, அதுல இருக்கிற லேபலிங்க பார்த்தா தெரியும். கவர்மெண்ட் பார்மசில இருக்கிறது வந்து 1 லிட்டர் சுட வச்சு ஆற வச்ச தண்ணி எடுத்து அதுல ஃபுல்லா ஓஆர்எஸ் கொட்டி என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணிட்டு அதுல ஒவ்வொரு அளவு இருக்கு, ஒவ்வொரு வயசுக்கு அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி குடிச்சு 24 ஹவர்ஸுக்குள்ளேயே குடிச்சு முடிச்சிடணும். ஈவன் இஃப் ரெஃப்ரிஜிரேட்டட். சரியா? ரெஃப்ரிஜிரேட் பண்ணினா கூட 24 ஹவர்ஸுக்குள்ள வந்து அதை குடிச்சு முடிக்கணும். அதுதான் அதுல ப்ராப்பர் வே. ஓகே, நீங்க சொல்லுங்க பாப்போம். நார்மலா ஓஆர்எஸ் வந்து ஸ்டூல் அவுட்புட்ட ஒரு டயரியா பேஷண்ட்டுக்கு குறைக்குமா? என்ன படிச்சீங்க? ஸ்டூல் அவுட்புட்ட குறைக்குமா? ஓஆர்எஸ் இண்டிகேஷன் என்ன வரைக்கும்? குறைக்காது. ஓஆர்எஸ் வந்து ஸ்டூல் அவுட்புட்ட குறைக்கிறதுக்கு அதால இயலாது. cannot reduce the ஸ்டூல் அவுட்புட். பட் என்ன செய்யும்டா அந்த டயரியா கண்டிஷனை வந்து மேனேஜ் பண்ணும், வேற வேற காம்ப்ளிகேஷன்ஸுக்குள்ள போகாம. சரியா? என்ன விஷயம்? இப்ப டயரியா போயிட்டு இருக்கேன்னு சொன்னா அதோட சேர்த்து வாட்டரும் கூடுதலா போகும். என்ன? அப்ப அந்த வாட்டர் எக்ஸஸா போற அந்த வாட்டர் அவுட்புட்டை வந்து என்ன செய்யும்? குறைக்கும். அதான் ஓஆர்எஸ் வேலை. சரியா? அத செஞ்சுதான் என்ன செய்யுது? டயரியாவை குறைக்குது. மத்தபடி ஸ்டூல் அவுட் ஆகுறத ஓஆர்எஸ் குறைக்குமான்னு கேட்டா இல்ல. ஆனா இப்ப மோடிஃபைட் பண்ணப்பட்ட ஓஆர்எஸ் சிலது வருது, ஆனா நாட் அவைலபிள் இன் ஸ்ரீலங்கா. அது வந்து என்ன செய்யுதுன்னா ஸ்டூல் அவுட்புட்டையும் குறைக்குது, மோடிஃபைட் பண்ணினது. இப்ப நம்ம ஸ்ரீலங்காவில் அவைலபிளா இருக்கிற ஓஆர்எஸ் வந்து ஸ்டூல் அவுட்புட்டை குறைக்காது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்கு? reduces stool output by 20% to 25% என்றது false. ORS எழுதிக்கோங்க. ORS cannot reduce stool output. It produce excess water with loose stools. லூஸா போற ஸ்டூல்ஸ்ல இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை மட்டும்தான் ரிடியூஸ் பண்ணும். சரியா? ஓகே, அடுத்த
பாயிண்ட் வந்து ஸ்டெம் வந்து contains glucose to reduce hypoglycemia. True or false? இப்ப ஓஆர்எஸ்ல குளுக்கோஸ் இருக்கா? குளுக்கோஸ் இருக்கு, சரியா? அந்த குளுக்கோஸ் வந்து ஹைப்போகிளைசீமியாவை இப்ப ஹைப்போகிளைசீமியாங்கிறது என்ன? நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து குறையிறது. அத மேனேஜ் பண்றதுக்கு, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் அந்த இது வந்து என்ன குளுக்கோஸ் வந்து பாவிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க குளுக்கோஸ் வந்து ஓஆர்எஸ்ல இருக்கிற குளுக்கோஸ் என்னவாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி படிச்சு ஓஆர்எஸ்ல இருக்கிற குளுக்கோஸ் வந்து என்னவாக யூஸ் பண்ணப்படுது? ஹைப்போகிளைசீமியாவை ரிடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்படியா படிச்சீங்க? எஸ், வெரி குட். டு ப்ரோமோட் குளுக்கோஸ் காம்ப்ளீட்டட் டிரான்ஸ்போர்ட்டர். இப்போ ஒரு குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டராகத்தான் இந்த குளுக்கோஸ் வந்து பாவிக்கப்படுது, நாட் டு ரிடியூஸ் ஹைப்போகிளைசீமியா. சரியா? என்ன விஷயம்? இருக்கிற இந்த குளுக்கோஸ் வந்து அன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ், சரியா? ஓஆர்எஸ்ல இருக்கிறது அன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ். இட்ஸ் ஃபங்க்ஷனிங் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு மீடியேட்டர், பெரிய மீடியேட்டர் மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணி என்ன செய்யமாட்டா, சோடியம் அயன் இருக்குதானே, அந்த சோடியம் அயனை வந்து நம்மட ஸ்டூலோட லொஸ் ஆகாம வந்து எப்சர்வ் பண்ணிக்கொள்ளும், சரியா? அப்படி ஒரு அந்த சோடியம் அயனை எப்சர்வ் பண்ற ஒரு மீடியேட்டர், ஒரு கெரியரா தான் என்ன செய்யுது இந்த குளுக்கோஸ் மொலிக்யூல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணு. இப்ப டயரியா போயிடுச்சுன்னு சொன்னா ஏன் நம்மட பொடி வந்து டயர்ட் ஆகுது, நம்மளால ஏன் ஏலாம போகுது அப்படின்னு சொன்னா நம்மட பொடியில இருக்கிற அயன்ஸ் இருக்குதானே, அந்த அயன்ஸ், கனியுப்புகள், விட்டமின்ஸ் எல்லாம் பொடியில இருந்து நம்மட ஸ்டூலோட இழக்கப்படும். அதாலதான் நம்மட பொடி டயர்ட் ஆகும். நீர் இழப்பு, அயன் இழப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த டயர்ட்னஸ் வந்து நம்மளால ஏலாம போகுது. அப்ப அந்த ஓஆர்எஸ் என்ன செய்யுதுண்டா, அதுல இருக்கிற குளுக்கோஸ் வந்து நம்மட சோடியம் அயனை வந்து பொடியில இருந்து வெளியாகாம எப்சர்வ் பண்ணி கொண்டு என்ன செய்யுது, ஒரு கெரியர் மீடியேட்டராக வந்து தொழிற்படுது. அதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன், சரியா? அப்ப நாட் டு ரிடியூஸ் ஹைப்போகிளைசீமியா, திஸ் குளுக்கோஸ், ஓஆர்எஸ் குளுக்கோஸ் இஸ் ஃபங்க்ஷனிங் இஸ் என்ன குளுக்கோஸ் மீடியேட்டர், அயன் குளுக்கோஸ் மீடியேட்டர், சரியா? இந்த பாயிண்ட தேவைன்னு அழிக்கோங்க. False. Not to reduce hypoglycemia. Its functioning is glucose mediator. It reduce sodium ion loss from body by absorbing sodium ion. Okay, அடுத்தது correct dehydration. அது ட்ரூ. என்ன நார்மலாவே ட்ரூ. ஏனென்றா நம்ம பாடியில இருக்கிற நீரிழப்பு தன்மையை வந்து கரெக்ட் பண்ணும் டீஹைட்ரேஷன். அடுத்தது ஒன்ஸ் ரீகான்ஸ்டிடியூட் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டட் இஸ் ஸ்டோர்ட் ஃபார் 48 hours. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? D1 ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஒரு தரம் ஃபால்ஸ். எஸ், ஒரு தரம் கரைச்சி ரெஃப்ரிஜரேட் பண்ணினா கூட 24 hours மேல பாவிக்க இயலாது. not 48 hours. Okay, last one. Utilizes the intestinal glucose sodium co-transporter to correct hyponatremia. என்ன செய்யுது? ஓஆர்எஸ்ல வந்து சோடியம் குளோரைட் வந்து 2 to 6 கிராம் வரைக்கும் இருக்கு, சரியா? அதோட அன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ் வந்து 13.5 வரைக்கும் இருக்கு. அப்ப the glucose helps to transport. இப்ப குளுக்கோஸ் வந்து என்ன செய்யுது, சோடியம் அயனை வந்து என்ன செய்யுது, டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு கோர் டிரான்ஸ்போர்ட்டராக
ஹெல்ப் பண்ணுது. சரியா? அப்ப இது வந்து ஹைப்போநட்ரீமியாவை எப்படி ஹைப்போநட்ரீமியாண்டா என்ன இங்க சொல்ல விஷயம்டா நம்மட பொடியில சோடியம் லெவல் குறையிற. சரியா? ஹைப்போநட்ரீமியாங்கிறத என்னன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு தெரியணும் இந்த கொஸ்டின் செய்யறதுக்கு முதல். நம்மட பொடியில சில விஷயத்த வடிவ விளங்கிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து நல்ல ஒரு கொஸ்டின். இப்ப ஓஆர்எஸ் பொறுத்த மட்டுக்கும் சோடியம் குளோரைட் வந்து 2 to 6 கிராம் வரைக்கும் இருக்கு. குளுக்கோஸ் வந்து 13.5 கிராம் வரைக்கும் இருக்கு. சரியா? இது ஒரு மெயின் பாயிண்ட். இப்போ ஹைப்போ நட்ரீமியாண்டு சொல்றது வந்து நம்ம பொடியில சோடியம் அயன் லெவல் வந்து குறையிறது தான் ஹைப்போ நட்ரீமியான்னு சொல்றோம். ஹைப்போங்கிறதே குறையிறது விருப்பம். நட்ரீமியாண்டா சோடியம் அயன். சரியா? அப்ப இத வந்து கரெக்ட் பண்ணுது, யூட்டிலைசஸ் பண்ணுதுன்றா அதை சரி பண்ணுதுங்கிற விஷயம் தான் இதுல சொல்லியிருக்கிறது. சரியா? அப்ப எப்படி இது வந்து ஓஆர்எஸ் இந்த சோடியாவை கரெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஓகே, அதை எப்படி கரெக்ட் பண்ணுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இதுல ஆல்ரெடி ஓஆர்எஸ்ல சோடியம் இருக்கு. சோடியம் குளோரைட்ல வந்து ஆல்ரெடி சோடியம் இருக்கு. சரியா? அப்ப அதுவுமே போய் பொடியில இருக்கிற சோடியம் என்ன செய்யும்? கரெக்ட் பண்ணும். அதோட சேர்த்து இந்த குளுக்கோஸும் என்ன செய்யுது? நம்ம பொடியில இருந்து இழக்கப்படுற சோடியத்தை என்ன செய்யுது? எப்சர்வ் பண்ணி வச்சு கொள்ளுது, ஹோல்ட் பண்ணி பொடியிலே. அப்ப இது ரெண்டு ப்ராசஸாலேயும் நம்ம பொடியில இருக்கிற சோடியம் அயன் லெவல் வந்து என்ன செய்ய போகுது? கூட போகுது. அதால ஹைப்போனட்ரிமியா வந்து யூட்டிலைஸ் ஆக போகுது. இந்த விஷயத்தை தான் இந்த பாயிண்ட்ல பாயிண்ட்ல விஷயம். சரியா? எனி டவுட்ஸ் இருக்கா? இதுல என்ன விளங்காம எதுவும் இருக்கா? ஓகே, அப்ப அடுத்த கொஸ்டினுக்குள்ள போகும். 35. ஆல்ரெடி இந்த விஷயம் எல்லாம் நீங்க யூனிட் வைஸ் பேப்பர்ல பாத்திருப்பீங்க. இருந்தும் உங்களுக்கு மறந்திருக்குமோ தெரியாண்டா நான் திருப்பி செஞ்சுட்டு போறேன். அதுக்கே ஒரு டைம் கொண்டு போகுது. ஃபாஸ்டாவும் செஞ்சுட்டு போக இயலாது யூனிட் வைஸ்ல செஞ்சதுக்காக வேண்டி. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். ஏண்டா ஃபாஸ்டா முடிக்கணும். இன்னும் இழுக்க இயலாது. நம்ம 1 to 2 கிளாஸஸ்ல 2021 முடிச்சிட்டு அடுத்தது போகணும். ஓகே, 35 கொஸ்டின் ஒரு 1 மினிட் தாரன். குயிக்கா கொஞ்சம் செஞ்சு பாருங்க. டக்குன்னு பார்த்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் குயிக்கா. ஓகே, பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து the following are administered parenterally, true or false. warfarin true or false? parenterally எடுப்போம் warfarin. என்ன வரும்? இது ஒரு நல்ல கொஸ்டின். நீங்க செய்யுங்க. உண்மைக்கும் வேண்டாம் செஞ்சு ஒரு ஆன்சர் எடுத்தான் இந்த ஆன்சர் அனுப்புங்க எல்லாரும். டிஸ்கஸ் பண்ண அவ்வளவு ஒரு கஷ்டமான கொஸ்டின் இல்ல. எல்லாரும் ஆன்சர் அனுப்புங்க, கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும்.
ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, warfarin வந்து என்ன ட்ரக்? எங்க படிச்சீங்க warfarin? எந்த குரூப் ஆஃப் இதுல படிச்சீங்க? இப்ப எல்லாம் வந்து குழம்பி போயிருக்கு என்ன? எத்தனையோ ட்ரக்ஸ் Anticoagulant. படிச்சவங்க படிச்சேன்னு ஞாபகம் இல்லாத நினைப்பு. இது சென்டிகோகுலண்ட். ஓரலா இன்ஜெக்ஷனா warfarin? ஆ, ஓரல் ரெண்டு படிச்சீங்களா, இன்ஜெக்ஷன் ரெண்டு படிச்சீங்களா? Oral drug. ஓரல் ட்ரக், வெரி குட். நாட் இன்ஜெக்ஷன், இட்ஸ் அ ஓரல் டேப்லெட்ல வரும். சரியா? ஓகே. ஹெபாரின் அது என்ன மாதிரி ட்ரக்? ஹெபாரின், Parenteral. எஸ், பேரண்ட்ரல். அதுவும் ஒரு ஆன்டிகோகுலன்ட் ட்ரக்ஸ் தான் அந்த இதுக்குள்ளான் வரப்போகுது. ஆனா warfarin வந்து டெப்லெட்ஸா வரும். ஹெபாரின் வந்து பெரன்ட்ரல்ல வரும். என்ன ஹெபாரின் என்ன அவைலபிள் as an இன்ஜெக்ஷன். ஓகே. அப்ப அது இது ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ். என்ன பெரன்ட்ரல் தான் கேட்டிருக்கு, சாரி. ஃபால்ஸ். ஹெபாரின் ட்ரூ, இன்ஜெக்ஷன் அவைலபிள் as a இன்ஜெக்ஷன். அப்ப ரெண்டுமே, இப்ப ஹெபாரின் warfarin ரெண்டுமே ஆன்டிகோகுலன்ட் தான். சரியா? லோ மாலிக்யூலர் வெயிட் ஹெபாரின் இன்ஜெக்ஷனா ஐவியா? ஐவியா ஓரலா? ஓகே. லோ மாலிக்யூலர் வெயிட் ஹெபாரின் என்னென்ன படிச்சீங்க? எனக்சப்பாரின் சொல்லி படிச்சீங்களா? எனக்சப்பாரின் சொல்லி, எனக்சப்பாரின், டெல்டிபாரின் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் வந்து எனக்சப்பாரின் தான் போகும். சரியா? அப்ப எனக்சப்பாரின் எல்லாம் என்ன இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல இருக்கிற ட்ரக்ஸ். அதுவும் ட்ரூ. ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு, இன்ஜெக்ஷன்ல தான் இருக்கு. சரியா? ஓகே. ஐசோசோபைட் டைநைட்ரேட் இது எங்க படிச்சீங்க? எதுக்கு யூஸ் பண்றது இது? ISBN என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. DN இல்லாட்டி PN என்று சொல்லி. இன்னொன்று படிச்சிருப்பீங்க ISMN என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. எங்க படிச்சீங்க? எந்த டிசீஸ் பாவிக்கிறது? எனி ஐடியாஸ்? ஓகே. GTN என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? GTN என்று சொல்லி அஞ்சை நாக்கு யூஸ் பண்ணுவோம். நாக்குக்குள்ள வைக்கிற சப்லிங்குவல் டேப்லெட். அந்த குரூப்ல வாரதான் இந்த ISMN ISBN. சரியா? GTN வந்து கிளிசரைல் ட்ரைநைட்ரேட். சரியா? ISMN வந்து ஐசோசோபைட் மோனோநைட்ரேட். சரியா? மோனோநைட்ரேட். இப்ப GTN வந்து ஸ்ப்ரேல இருக்கும், இன்ஜெக்ஷன் இருக்கும், சப்லிங்குவல் இருக்கும். ISMN வந்து டேப்லெட் ஃபார்ம்ல வருது. அது வந்து GTN மாதிரி சப்லிங்குவல் ஸ்ப்ரே அதெல்லாம் வராது. ISBN வந்து டேப்லெட் ஃபார்ம்ல வருது. சரியா? that's not available as a இன்ஜெக்ஷனோ அது ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? என்ன விஷயம்டா, அஞ்சைனாக்கு யூஸ் பண்ற நிறைய என்ன வெரைட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வேஸ் கொண்ட ட்ரக்ஸ் வந்து GTN. மற்றது ISMN ISBN எல்லாம் டேப்லெட் ஃபார்ம்ல தான், ஓரலா தான் கிடைக்கும். சரியா? அப்ப GTN வந்து அஞ்சைனாக்கு எந்த சந்தர்ப்பத்துல யூஸ் பண்ணுவோம்? அஞ்சைனா பேஷண்ட்டுக்கு GTN எந்த சந்தர்ப்பத்துல யூஸ் பண்ற? ஒரு அவசர தேவை வார சந்தர்ப்பத்துல. இப்ப நெஞ்சு நோவு வருது அப்படின்னு சொன்னா பாவிக்கிறது தான் GTN. அவசரமா அதை டக்கண்டு என்ன இமீடியட்டா அதை கியூர் பண்றதுக்கு. அப்ப ISMN ISBN எல்லாம் ஏன் யூஸ் பண்ற? அது எந்த சந்தர்ப்பத்துல யூஸ் பண்ற? அதுவும் அஞ்சைனாக்கு யூஸ் பண்றது. அது ஏன் யூஸ் பண்றோம்? அது ஏன் யூஸ் பண்றேன்டா, அடிக்கடி நெஞ்சு நோவு வராம தடுக்கிறதுக்கு ப்ரொஃபிலாக்சிஸ் ப்ராசஸுக்கு தான் ISMN ISBN யூஸ் பண்றேன். இப்ப ஒரு கிளினிக் பேஷண்ட் ஹார்ட், இப்ப அஞ்சைனா ஹார்ட் பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்டுக்கு GTN போகும். சரியா? ISMN போகும்.
ISBN போகும், இப்படி எல்லாம் போகும். ஆனா சில பேஷண்ட் இந்த ISMN ISBN கணக்கு எடுக்கிறல்ல. அவங்களுக்கு இப்ப நிறைய பேஷண்ட் எனக்கிட்டே கட்டிக்காங்க, இந்த ISMN காட்டி இது என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு கட்டிக்காங்க. நிறைய கிளினிக் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் அவங்களுக்கு தேவை அந்த GTNங்கிறது மட்டும்தான். நெஞ்சு நோவு வந்து அந்த GTN நாக்குல வச்சு அதை மறைச்சு அப்படியே செஞ்சு விடுறேன். அடிக்கடி இப்ப நான் பேஷண்ட் கிட்ட கேட்கிறேன், அடிக்கடி நெஞ்சு நோவு வருதா அப்படின்னு கேட்பேன். ஓம் அடிக்கடி வருது. இப்ப சில பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் விளங்குமே. சில ஒரு பேஷண்ட் வந்து செல்லுது, இந்த GTN ஒரு பாட்டில் கொடுத்தேன், ஒரு பாட்டில்ல 60 சப்லிங்குவல் டேப்லெட் இருக்கு. அப்ப அந்த பேஷண்ட் சொல்லுது ஒரு பாட்டில் காணாது, போதாம இருக்கு, ஒரு மாசத்துக்கு அடிக்கடி நெஞ்சு நோவு வருது, இன்னொரு பாட்டில் தாங்கன்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப நான் சொன்னேன், ஏன் அடிக்கடி நெஞ்சு நோவு வருது உங்களுக்கு? இப்ப ISMN போகுதானே சேர்ந்து, அப்ப ஏன் வருதுன்னு கேட்டா அந்த டேப்லெட்டை காட்டி இது என்னத்துக்கு போடுற, இதை நான் போடலையே, பெருசா பாவிக்கிறேன்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், இப்ப நீங்க இந்த GTN மட்டுமே நம்பிக்கை இருக்கிறதாலதான் உங்களுக்கும் அடிக்கடி நெஞ்சு நோவு வருது, அது போதாம இருக்கு. அது வந்து அவசர தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். இந்த அடிக்கடி உங்களுக்கு இந்த நெஞ்சு நோவு வராம தடுக்கிறது இந்த டேப்லெட் என்று சொல்லி இந்த ISMN காட்டி இது டெய்லி யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நெஞ்சு நோவு வாரது குறையும். அதால இந்த GTN தேவைப்படுற அளவும் உங்களுக்கு குறைகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாசம் வந்து நெஞ்சு நோவு நீங்க இந்த டேப்லெட்டை பாவிச்சுன்னு பிறகு நெஞ்சு நோவு வாருது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போன இதை விட. இப்ப மாசத்துக்கு 8 தரம் வந்தா ஒரு 3-4 தரம் தான் வருது. அப்ப நான் சொன்னேன், இப்படியே கண்டினியூவா பாருங்க, உங்களுக்கு மேக்சிமம் வாரது குறையும் இன்னும். அப்ப இதை வச்சு யோசிங்க, ஒரு பார்மசிஸ்ட்ங்கிற விஷயம் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ரோல் அவளுக்கு செய்யுதுன்னு சொல்லி. நார்மலா நிறைய பேஷண்ட் இப்ப இன்றைக்கும் வந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பார்மசிஸ்ட் வந்து சரியா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கல. இப்ப கொலஸ்ட்ராலுக்கு யூஸ் பண்ற ட்ரக் டைம் போகுதுன்னு சொல்லி இப்ப கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல டைம் போகுது, டைம் க்ரௌட் நிறைய இருக்குமங்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயம் செல்லிப்படாமத்தான் நிறைய பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் வந்து பேஷண்ட் அட்வைஸ் வந்து சரியா கொடுக்குறல்ல. பட் நான் வந்து டைமிங் அதை பத்தி பிரச்சனை படுறல, அடுத்தது பேஷண்ட் க்ரௌட் அதை பத்தி நான் கவலைப்படல. இந்த ரோல் வந்து மெயினா பேஷண்ட்டுக்கு சரியா ஒரு பேஷண்ட் கொடுக்குறேன்னாலும் அந்த சாட்டிஸ்பாக்சனோட கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் எப்பயுமே செய்வேன். சரியா? அதனால என் பேஷண்ட் வந்து இப்ப சில விஷயத்த எழுதி கேட்பாங்க, பின்னுக்கு டேப்லெட்டுக்கு பின்னுக்கு என்னத்துக்கு யூஸ் பண்ணுது. அப்ப நமக்கு டைம் இல்லை, நீங்க போயிட்டு வாங்கோ, அது எரிக்கிய மாதிரி போடுவோம் டிசைன்னா. அதை விட நம்ம அந்த படிச்ச படிப்புக்கு செய்யற துரோகம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஒர்க்குங்கிற விஷயம் வந்து சும்மா இல்ல, சரியான விஷயத்த சொல்லி சரியா கொண்டு போய் சேர்த்து அந்த நோயை சுகப்படுத்துற வரைக்கும் அதோட பொறுப்பு வந்து வரும். சரியா? அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் வடிவா எழுதி சொல்லி கொடுக்க கூட இந்த பேஷண்ட் பாவிக்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிப்பேன். பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ங்கிற விஷயம் வந்து எவ்வளவு என்ஹான்ஸ் பண்ணப்படும், ஒரு பார்மசிஸ்ட் ரோலை வந்து சரியா செய்யக்குள்ள பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுல என்ஹான்ஸ் ஆகும். சரியா? அந்த விஷயத்த நினைவுல வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப ஐசோ ட்ரைநைட்ரேட் வந்து ஆன்டினைட் யூஸ் பண்ற டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு டேப்லெட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் clopidogrel. நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். clopidogrel என்ன டேப்லெட்? எதுல படிச்சீங்க? what group of kind of tablet of aspirin படிச்சீங்களா? aspirinோட சேர்ந்து வருமே clopidogrel சொல்லி antiplatelet drug. சரியா? அப்ப aspirin மாதிரி clopidogrel வந்து நம்ம பிளட் டைலேட் பண்றதுக்கு, இப்ப நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் aspirin clopidogrel போகும். ஏன்னா அடிக்கடி நெஞ்சு நோவு வராம ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்காக வேண்டி நம்மளோட பிளட்டை டைலேட் பண்ணி ஓட வைக்கிறதுக்காக இந்த ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? அதுல முக்கியமானது aspirin, அதோட சேர்த்து clopidogrel ரெண்டுமே ஓரல் ஃபார்ம்ல கிடைக்கிற ஒரு ட்ரக்ஸ். சரியா? டேப்லெட்லாம் கிடைக்கும், நாட் இன் பேரண்ட். ஓகே, இது நல்ல ஒரு கொஸ்டின்.
நிறைய கொஸ்டின்ஸ் ஈஸியா வந்து உண்மைக்கு சில விஷயங்களை தெளிவா படிச்சுட்டு எல்லா வடிவா செஞ்சுட்டு போகல. ஓகே, 36 கொஸ்டின் அஸ்மாவை பத்தி வந்திருக்கு. அது அஸ்மா உங்களுக்கு யூனிட் வைஸ் செஞ்சிருப்பாங்க. நார்மலா பார்த்துட்டு போவோம். ஒரு ட்ரை ஒன்று கொடுங்க, ஒரு 1 மினிட் தான். ஓகே, அப்ப பாப்போம். நாம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிகார்டிங் இன்ஹேல் corticosteroids in the management of bronchial asthma. அப்ப அஸ்மாவுல வந்து ஆம், சில இது வந்து ஓரல் எடுக்கும். சல்பியூட்டமோல், பிரெட்னிசலோன், அதில் வந்து ஓரல் எடுக்கிற அஸ்மா ட்ரக்ஸ். சில ட்ரக்ஸ் வந்து இன்ஹேல்டா எடுப்போம். இன்ஹேல்டா எடுக்கிறது வந்து ரெண்டு மெத்தட்ல எடுப்போம். எப்படி படிச்சீங்க இன்ஹேல்டுல? நம்மள பிராக்டிக்கலா பார்த்துட்டு நாம கொஸ்டின் எடுப்போம். படிச்ச விஷயங்கள் அஸ்மாக்கு யூஸ் பண்ற இன்ஹேல் ட்ரக்ஸ் வந்து ரெண்டு மெத்தட்ல எடுப்போம். எப்படி? பம் யூஸ் பண்றேன்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? அஸ்மாவுல பம் யூஸ் பண்றேன். எப்படி பம் யூஸ் பண்ணுவோம்? பம் டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஓகே, நீங்க படிச்சு தேடி படிச்சு அதோட யூனிட் வைஸ் பேப்பர்ஸ் படிச்சு இப்ப எக்ஸாமுக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. பட் பேசிக் விஷயங்கள் சிலது உண்மைக்கும் lack of knowledge இருக்கு. I don't know the reason behind this. ஓகே, பம் வந்து பம் சொல்ல நார்மலா பேஷண்ட்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்ஹேலர்ஸ் தான் அது ப்ராப்பர் வேர்ட். அது வந்து ரெண்டு முறையில எடுக்கலும். ட்ரை பவுடர் இன்ஹேலர்ஸ் சொல்லி, அடுத்தது மீட்டர் டோஸ் இன்ஹேலர், எம்டிஐ என்று சொல்லுவோம். சரியா? மீட்டர் டோஸ் இன்ஹேலர்ஸ், மீட்டர் டோஸ் இன்ஹேலர்ஸ் அஸ்மாவுல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது டிபி, ட்ரை பவுடர் இன்ஹேலர்ஸ். ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட். ட்ரை பவுடர் இன்ஹேலர்ஸ் வந்து கெப்சியூல் ஃபார்ம்ல வரும். அதுல இப்ப ட்ரக் வந்து கெப்சியூல் இருக்கும். ட்ரக்கை கெப்சியூல உடைச்சிட்டு அந்த பம்முக்குள்ள கொட்டிட்டு வாயால என்ன செய்யறோம், இழுத்து வந்து அதை இன்ஹேல் பண்ணுவாங்க. அது வந்து ட்ரை பவுடர் இன்ஹேலர். சரியா? வாயால எடுக்கிறது. இது ரெண்டுமே வாயில எடுக்கிற ரெண்டும் டிஃப்ரெண்ட். மீட்டர் டோஸ் வந்து ஆல்ரெடி அதுல ட்ரக் வந்து ஒரு
என்ன ஒரு ஃப்ளூட் ஃபார்ம்ல இருக்கு. சரியா? அந்த ஃப்ளூட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த ட்ரக்க வந்து என்ன செய்யற ஒரு ஸ்ப்ரே மாதிரின்னா ஒரு என்ன ஃப்ளூடிசைடான ஒரு ஸ்ப்ரே டைப்ல வந்து என்ன செய்யறா வாயில வச்சு ஸ்ப்ரே பண்ணி நாம எடுக்கிறது. ரெண்டையும் நீங்க படிச்சிருப்பீங்க. நான் அது டிஃப்ரெண்ட மட்டும் சொல்றேன். அதுல வந்து மெயினா சல்பியூட்டமோல், அடுத்தது சல்மெட்டரோல், சரியா, ஃப்ளூட்டிகோசோன், இதெல்லாம் வந்து மெயினா ஆஸ்மாக்கு யூஸ் பண்ற ட்ரக்ஸ். இந்த மீட்டடோசன் ஹெலஸ்லேன் தான், ட்ரை பவுடர் ஹெலஸ்லேன் தான். சரியா? இப்டாட்ரோபியம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சரியா? சல்பியூட்டமோல், இப்டாட்ரோபியம், ஃப்ளூட்டிகோசோன் இதெல்லாம் மீட்டடோஸ் எம்டிஐலையும் எடுப்போம், பிபி ஹெச்சிலையும் எடுப்போம். அதை தாண்டி சில ட்ரக்ஸ் வந்து போகும், கோர்டிகோஸ்டீராய்ட்ஸ். சரியா? கோர்டிகோஸ்டீராய்ட்ஸும் வந்து அஸ்மாட இதுக்கு வந்து படிச்சிருப்பீங்க. கோர்டிகோஸ்டீராய்ட்ஸ் வந்து என்னென்ன படிச்சீங்க அஸ்மாவுல, அஸ்மா மேனேஜ்மெண்ட்ல கோர்டிகோஸ்டீராய்ட்ஸை பொறுத்த மட்டுக்கும்? பிளூடிகோசோன், சரியா, பியூடிசோனைட்ஸ் இதெல்லாம் வந்து கோர்டிகோஸ்டீராய்ட். சரியா? அது வந்து என்னத்துக்காக யூஸ் பண்ணுவோம்டா ஆஸ்மா ப்ரிவென்ட் பண்றதுக்காக, ஆஸ்மா வராம தடுக்கிறதுக்கு. இப்ப சில இது வந்து டெய்லி பாவிப்பாங்க. இப்ப சல்பியூட்டமோல் வந்து இப்ப ஜிடிஐ மாதிரி சல்பியூட்டமோல் எம்டிஏ கொடுப்போம். அதை எப்படி சொல்லி கொடுப்போம்டா உங்களுக்கு ஆஸ்மா மூச்சு உரமா வார டைம்ல இந்த சல்பியூட்டமோல் பம்மா பாவிக்கும். இந்த ஃப்ளூட்டிகோசோன், அடுத்தது இப்டாட்ரோபியம், அடுத்தது பெக்லோமெத்தசோன், அந்த பம்மெல்லாம் கொடுக்க கொள்ள என்ன சொல்லி கொடுப்போம்டா டெய்லி பாவிங்க, காலையிலயும் இரவிலையும். நீங்க அஸ்மா வந்தாலும் பாவீங்க, வெராட்டியும் பாவீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்லி கொடுக்கமெண்டா அஸ்மா அடிக்கடி வராம, இப்ப ஐஎஸ்எம்என் ஏன் பாவிக்கும், அடிக்கடி நெஞ்சு நோவு வராம, அப்படி அஸ்மா அடிக்கடி வராம பாவிக்கிறது தான் இந்த பம்ப்ல ஃபங்க்ஷன். சரியா? அப்ப அதையும் நிறைய பேஷண்ட்டுக்கு சரியா செல்வல்ல. பேஷண்ட் வந்து சல்பியூட்டமோல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஏண்டா மூச்சு வந்தா மட்டும் அதை அடிச்சுட்டு பாவிச்சுட்டு வைக்கிறது. அந்த மூச்சு அடிக்கடி வராம பாவிக்கிற அந்த ப்ரிவென்டிங், நம்மளோட பேஷண்ட்ஸ் கிட்ட அறவே வந்து ப்ரிவென்டிங் ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு துளி வீதமும் என்ன விருப்பம் இல்லை. சரியா? அதான் உண்மையா மெயினான விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ண பாருங்க. First one, a dose of 200 mcg per day is considered as a low dose. A dose about 800 mcg day is higher dose for adults. அப்ப உண்மைக்கும் என்ன விஷயம் சொன்னா 200 மைக்ரோகிராம்ஸ் வந்து ஹை டோஸ் அப்படின்னு கேட்டா நோ. நார்மலி எம்டிஐ ஒன்றை பார்த்தோம்னா இப்ப ஃப்ளூட்டிகோசோன், இப்ப தேவைன்னா இந்த விஷயங்கள் எழுதிக்கோங்க. ஆஸ்மாக்கு யூஸ் பண்ற கோர்டிகோஸ்டீராய்ட்ஸ்ல வந்து ஃப்ளூட்டிகோசோன், பெக்லோமெத்தசோன், அடுத்தது பியூடிசனைட்ஸ். இதெல்லாம் வந்து என்ன கோர்டிகோஸ்டீராய்ட்ஸ் that used in the asthma. அப்ப எம்டிஐ ஒரு ஃப்ளூட்டிகோசோன் எடுத்த மெடிசன்னா 200 mcg தான் மெயின். அதுல ஒரு ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஒரு தரம் இழுத்தோம்னா அதுல எவ்வளவு ஃப்ளூட்டிகோசோன் போகும்னா 200 mcg மைக்ரோகிராம் இப்படிதான் போகும். சரியா? அப்ப 200ங்கிறது நார்மல் டோஸ். அதுல இருந்து சம்டைம்ஸ் 400 800 எல்லாம் போகும். அப்ப இது வந்து கோர்ஸ் 200 வந்து நார்மல் டோஸ், நாட் ஹை டோஸ். 800 மில்லிகிராம் தான் வந்து எம்சிஜி தான் வந்து ஹை டோஸ். சரியா? இதெல்லாம் நார்மலா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது தியரியை தாண்டி நார்மல் இது உங்களோட இந்த அஸ்மா இது அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு செய்யற கொஸ்டின்ஸ் தான். உண்மைக்கும் நீங்க பார்த்து ஒரு கம் எடுத்து பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன், நிறைய பேர் படிப்பிக்க கொள்ளையும் ட்ரக்ஸ் எடுத்து பாக்குறதாலேயே நிறைய விஷயம் படித்து கொள்ளையும் அப்படின்னு. ஓகே, செகண்ட் ஒன், they have less systemic side effects in
an oral corticosteroid. சரியா? என்ன விஷயம்? அப்ப ஓரல் corticosteroids விட இந்த இன்ஹேல்டு corticosteroids வந்து சைடு எஃபெக்ட் வந்து லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் என்றா உண்மைக்கும் சைடு எஃபெக்டை பொறுத்த மட்டுக்கும் ஓரலை விட இன்ஹேல்டு இதுக்கு வந்து corticosteroid வந்து என்ன குறைவாத்தான் இருக்கு. சரியா? அது ஒரு ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போவோம். ஏன் வந்து இப்ப ஓரலை விட இன்ஹேல்டுக்கு வந்து சைடு எஃபெக்ட் குறைய அப்படின்னு கேட்டோம்னா அது டிரெக்டா எங்க போகுதுன்னு சொன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல போய் டிரெக்டா எக்ட் ஆகும். சரியா? அதால அதோட சிஸ்டமிக் அப்சர்ப்ஷன் வந்து குறையும். ஓரலுக்குள்ள அதோட சிஸ்டமிக் அப்சர்ப்ஷன் கூட ஓரல்ண்டா பிளட்டுக்குள்ள போய்தான் அது ஒர்க் பண்ணும். ஆனா இன்ஹேல்டுங்கக்குள்ள அது எங்க டிரெக்டா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ப்ரோங்கைல தான் போய் என்ன செய்யுது ஒர்க் ஆகுதுங்கிறதால அதுல சிஸ்டமிக் அப்சர்ப்ஷன் வந்து குறைவாரிக்க போகுது. சரியா? ஓகே, அடுத்தது வந்து சி. சி என்ன சொல்லுது? should be stopped if a woman becomes pregnant. ஓகே, பிரெக்னன்ட் டைம்ல corticosteroids அதுவும் அஸ்மாக்கு யூஸ் பண்றது என்ன மாதிரி? எனி ஐடியாஸ்? ஓகே, நோ ப்ராப்ளம், யூஸ் பண்ணிலும். சரியா? சேஃப் டூரிங் பிரெக்னன்சி. அடுத்த விஷயம், they should not be given together with oral prednisolone. ஓரல் பிரெட்னிசலோனோட ஸ்டெராய்ட் corticosteroids வந்து பாவிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஃபால்ஸ். சரியா? இப்ப நார்மலா ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ஹேல்ட கொடுப்பாங்க. அப்படி அதுல வேர்ஸ் ஆகிச்சுன்னு சொன்னா ஒரு டஃப் கண்டிஷன் வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஓரல் corticosteroids சேர்த்து கொடுக்கலும். அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அடுத்தது, routine immunizations are postponed when a child using inhaled corticosteroids. நல்ல ஒரு கொஸ்டின். என்ன கொடுப்பீங்க இதுக்கு? என்ன விஷயம் சொல்லிக்கிற விஷயம் என்ன? ஓகே, என்ன விஷயம் என்றா இம்யூனைசேஷன்ங்கிறது வந்து நம்ம என்ன ஒரு வெக்சின் போற மாதிரி. அப்ப இன்ஹேல் பாவிக்க கொள்ள அந்த இன்ஹேல் corticosteroids வந்து நம்மளுடைய இம்யூனைசேஷனை வந்து குறைக்கும் என்று சொல்லி பாவிச்சிப்போம். பட் இம்யூனைசேஷனை வந்து எந்த விதத்திலையும் அது வந்து பாதிக்காது. அந்த விஷயத்த இதுல செக் பண்ணிப்பாங்க. இப்ப ஸ்டெராய்ட்ஸ் பாவிக்கக்குள்ள படிக்கக்குள்ளே சொல்லியிருப்பேன், இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து சப்ரஸ் பண்ற ஒரு தன்மை ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது. அப்ப இந்த விஷயத்த வச்சு கேட்டிக்கிற ஒரு கொஸ்டின் தான் இது. ஆனா இதுல கேட்டிக்க இம்யூனிட்டி சிஸ்டத்தை பத்தி இல்ல. இதுல கேட்டிக்க இம்யூனைசேஷன், நம்மளோட வெக்சின் சின்ன பிள்ளைகள் வெக்சின் பண்றாங்க அந்த இம்யூனைசேஷன், அதுக்கும் இந்த இன்ஹேல் பாவிறதுல எந்த சந்தர்ப்பமும் இல்லைன்னா இம்யூனிட்டியை வந்து இது எந்த சந்தர்ப்பத்தை இம்யூனைசேஷனை வந்து எஃபெக்ட் பண்ண போறது இல்லை. சரியா? அந்த ஒரு இதை வச்சுதான் இந்த விஷயத்துக்கு எடுத்திருப்பாங்க. ஓகே, இப்ப இதோட முடிச்சுக்குவோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு 1 கிளாஸ்ல இல்லாட்டி 1 to 2 கிளாஸ்ல 2021 முடியக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்.